Hello everyone, welcome to Study with Rohini channel. இந்த வீடியோல லைஃப் மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸசைஸ் 4.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்குறோம். fill in the blanks. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 30% of x is 150 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30% அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 30 by 100 அப்படின்னு வந்து எழுதுவோம். ஆஃப்க்கு வந்து இன்டூ வந்து போட்டுப்போம், மல்டிப்ளிகேஷன் இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 150. ஸோ இந்த ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அப்போ வந்து இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம இங்க எடுத்துட்டு வந்துடும், அதாவது ரைட் சைட் கொண்டு போயிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 150 இன்டூ 10 வரும் பை 3 வந்து வரும். இப்போ இது வந்து 3 1 டைம், இது வந்து 3 5s ஆர். இப்போ வந்து இங்க ஜீரோ இருக்கா, ஸோ இந்த ஜீரோவும் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 500 வந்து வரும். இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minutes இஸ் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து மினிட்ஸ் இருக்கு இல்ல, ஸோ அப்போ வந்து இது ஹவர்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே ஒரே இதுவா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஹவரை வந்து நான் மினிட்டா கன்வெர்ட் பண்றேன். 1 hour இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 60 minutes. ஃபர்ஸ்ட் நான் அதை முடிச்சுக்கிறேன். இங்க வந்து எனக்கு வந்து இங்க டேஷ் பர்சன்டேஜ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து எக்ஸ்ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். So let 2 minutes be x percentage of an hour. அதாவது 60 minutes. So x percentage நம்ம என்ன எழுதணும்? நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜ் இருந்ததுன்னா என்ன போடணும்னு சொன்னேன், டிவைடட் பை 100 போடணும். ஸோ x by 100 ஆஃப் வந்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஹவர் வந்து என்னது 60 minutes இஸ் ஈக்குவல் டு என்னது 2 minutes. ஸோ அதே தான் முன்னாடி சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ அப்போ ஜீரோ வந்து கேன்சல். இதுல வந்து எது ஆன்சர், எப்படி எது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து 2 minutes இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் வந்தாவே நாம வந்து என்ன பண்ணணும், 100ஆல டிவைட் பண்ணணும். ஆஃப் அண்ட் ஹவர். ஸோ அதனால வந்து ஹாஃப்னா மல்டிபிளிகேஷன், ஹவருக்கு பதிலாக 60 minutes போட்டுருங்க. ஸோ இப்போ இங்க என்ன வேணும், எக்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் ரைட் சைட் கொண்டு வர என்னவாகும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் போயிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ 2 into 10 by 6 வரும். 2 1 டைம், இது வந்து 2 3s ஆர். ஸோ அப்போனா 10 by 3 வந்து வரும். ஸோ இப்போ வந்து இதை எக்ஸ்ன்றது பர்சன்டேஜ். ஸோ இப்போ நம்ம 10 by 3 பர்சன்டேஜ்னு வந்து நிறுத்திக்கலாம், இல்லாட்டினா இதை டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 10 3ஆல வந்து டிவைட் பண்றேன். 3 3s are 9, 1 வரும். ஸோ இப்போ இது மிக்சட் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 1 by 3 பர்சன்டேஜ். இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 தென் எக்ஸ் இஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி தான். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதணும், எக்ஸ் பர்சன்டேஜ்னா எக்ஸ் டிவைடட் பை 100 போடணும். ஆஃப் இருந்தா மல்டிபிளிகேஷன் எக்ஸ் வரும், ஈக்குவல் டு 25. இப்போ எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ இங்க டினாமினேட்டர்ல 100 இருக்கு, ஈக்குவல் டு 25. என்ன பண்ணணும், எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அதை மட்டும் லெஃப்ட் சைட் வச்சுட்டு 100 நான் ரைட் சைட் கொண்டு போறேன். எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ 100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2500 அப்படின்னு வந்து வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2500 வரும். ஸோ இது வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இது எப்படி எழுதலாம், ஸ்கொயர் ரூட்குள்ள 2500 இருக்கா. ஸோ அப்பனா இது 25 இன்டூ 100 வந்து நம்ம பிரிச்சு எழுதணும் இல்ல, அப்பதான் 2500 கிடைக்கும். 25 வந்து என்னது 5 ஸ்கொயர், 100 வந்து என்னது 10 ஸ்கொயர். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடும் நமக்கு. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும், இது எப்படி எடுக்கலாம்னா திருப்பியும் 5 ஸ்கொயர் இன்டூ இங்க வந்து 10 ஸ்கொயர் வரும். ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். ஸோ 5 இன்டூ 10 வந்து வரும், which is 50. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் தேர்ட் சப்டிவிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் ஒன், in a school of 1400 students there are
420 girls. The percentage of boys in the school is அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டோட்டலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ 1400. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் students is equal to 1400. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க 420 வந்து கேர்ள்ஸ். ஸோ அப்ப நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் ஸ்கூல் வந்து எவ்வளோ 420. அப்ப பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க இல்ல. சோ அப்பனா வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நம்பர் ஆஃப் பாய்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் பாய்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் பாய்ஸ் இன் ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம் டோட்டல் வந்து எவ்வளவு தெரியும் 1400 மைனஸ் 420 வந்து நம்ம பண்றோம். சோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது 980 வந்து நம்மளுக்கு வரும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பர்சன்டேஜ் ஆஃப் பாய்ஸ் இன் ஸ்கூல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ அப்ப வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு 100. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இன்டு 100 வந்து பண்ணணும். இது வந்து 5% அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா டிவைடட் பை 100 பண்ணணும். நம்ம பர்சன்டேஜா மாத்த போறோம் அப்படின்னா இன்டு 100 வந்து பண்ணணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப வந்து பாய்ஸ் பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால மேல வந்து நம்பர் ஆஃப் பாய்ஸ் எழுதுறோம். டோட்டலா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறோம் இன்டு 100. ஸோ 980 by 1400 into 100. ஸோ 2 0 போயிடும். இதுவும் 2 0 வந்து போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து 980 by 14 வந்து இருக்கும். ஸோ இது வந்து 14 1 டைம், இது வந்து 14 7 டைம்ஸ் அண்ட் இங்க வந்து 0 வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இட் வில் பி 70%. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ 70%. நெக்ஸ்ட் கொஸ்டின் 5th சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க வந்து இந்த நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க இஸ் டேஷ் பெர்சன்டேஜ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஒரு நம்பரை வந்து பெர்சன்டேஜா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன சொன்னேன் இன்டூ 100ஆல நான் மல்டிப்ளை பண்ணணும் அந்த நம்பரை அப்படின்னு வந்து நான் சொன்னேன். இப்போ முன்னாடி சொன்னப்போ நம்ம அப்படிதான் பண்ணோம். என்ன பண்ணோம் நம்பர் ஆஃப் பாய்ஸ் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதை வந்து பர்சன்டேஜா மாத்தணும் அப்படின்னு இன்டூ 100 வந்து பண்ணணும். சோ இங்கேயும் அதேதான் ஒரு நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த நம்பரை வந்து நான் பர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ண போறேன். அப்போ அதாவது எக்ஸ்பிரஸ் பண்ண போறேன். அப்போ வந்து நான் என்ன பண்ணணும் 0.5252 இன்டூ 100 வந்து பண்ணணும். அப்போ வந்து இங்க எத்தனை ஜீரோஸ் இருக்கு 2 ஜீரோஸ். நீங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து படிச்சிருப்பீங்க இது வந்து டெசிமல் பிளேஸ் எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு 2 ஜீரோஸ் இருக்கு. சோ அப்பனா இங்க இருந்து 2 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வரும். சோ அப்பனா 52.52%. உங்களுக்கு அப்படி புரியல அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா இப்ப இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 525200 வந்துருமா 2 0 இருக்கா. சோ அப்போ எங்க வந்து டெசிமல் பிளேஸ் இருக்கு 1 2 3 4 இல்ல. சோ அப்போ வந்து 4 நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வைக்கணும் 1 2 3 4. சோ அப்போ 52.52. நீங்க இப்படியும் பண்ணலாம். என்ன பண்ணணும் இந்த நம்பர் கூட அப்படியே ஜீரோஸ் ஆட் பண்ணிட்டு எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்கோ ஒன்ஸ் பிளேஸ்ல இருந்து அத்தனை நம்பரை கவுண்ட் பண்ணி பாயிண்ட வந்து வைக்கணும். அதாவது டெசிமல் பாயிண்ட வந்து வைக்கணும். சோ அவ்வளவுதான். சோ நீங்க இதர்வே எது வேணாலும் நீங்க செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கணும். So second question, rewrite each underlined part using percentage language அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So இங்க என்ன சொல்லிருக்காங்க 1/2 of the cake is distributed to the children அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. So 1/2 அப்படின்னா வந்து என்னது 1/2 வந்து டினோட் பண்ணுது நம்மளுக்கு தெரியும். So 1/2 of the cake அப்படின்னும் போது வந்து நம்ம என்ன பண்ணணும் 1/2 வந்து போட்டுட்டோம்.
சோ இத வந்து என்ன சொல்லிருக்காங்க, அண்டர்லைன்டு பார்ட் யூசிங் பர்சன்டேஜ் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ பெர்சன்டேஜா நம்ம மாத்தி வந்து எழுதணும். நான் என்ன சொன்னேன், பர்சன்டேஜா மாத்தணும்னா என்ன பண்ணணும், 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 1/2 into 100. சோ 2 1 டைம், இது வந்து 2 50 டைம்ஸ். அப்ப வந்து 50% தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்பர்ணா ஸ்கோர்ட் 7.5 பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் 10 இன் அ காம்படிஷன். ஸோ அப்பர்ணா அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு காம்படிஷன்ல 7.5 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாங்க அவுட் ஆஃப் 10. ஸோ இதை வந்து நம்ம பர்சன்டேஜா வந்து காமிக்க போறோம். ஸோ 7.5 அவுட் ஆஃப் 10 எப்படி எழுதுவோம், 7.5 அவுட் ஆஃப் 10 வந்து எழுதணும். பர்சன்டேஜா மாத்தணும்னா என்ன பண்ணணும், இன்டூ 100. ஸோ 0 வந்து கேன்சல் ஆயிடும். நான் இங்க சொன்னதே தான், முன்னாடி நான் எப்படி வந்து டெசிமல் பாயிண்ட் வைக்கணும்னு சொன்னேன். 7 5 0 சேர்த்துக்கோங்க. ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் இருக்கு. ஸோ ஒரு நம்பர் தள்ளி டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அப்பனா 75% வந்து நம்மளுக்கு வரும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். the statue was made of pure silver அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க பியூர் சில்வர் அப்படின்றது வந்து என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, வெறும் சில்வர் மட்டும் தான் வந்து சேர்த்திருக்காங்க, வேற எந்த மெட்டலும் வந்து சேர்க்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், 100 அவுட் ஆஃப் 100 பார்ட்ஸ் அப்படின்னு தான் வந்து அர்த்தம். சோ இதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதாவது 100க்கு 100 பார்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. சோ 100 டிவைடட் பை 100. பர்சன்டேஜா மாத்தணும்னா என்ன பண்ணணும், இன்டூ 100. சோ இந்த 100 இதுவும் கேன்சல் ஆயிடும். சோ இட் வில் பி 100%. சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து நம்ம பார்க்கலாம். சோ இந்த ஃபோர்த்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 48 அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் இன் ஸ்போர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்பனா என்ன அர்த்தம், சோ 48 அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கீழே எழுதணும், டினாமினேட்டர்ல. நியூமரேட்டர்ல எவ்வளவோ அவங்க அந்த அந்த அமௌண்ட்டை வந்து எழுதணும். ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோ அதை வந்து மேல எழுதிருக்கோம், அதாவது நியூமரேட்டர்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றோம். ஸோ இன்டூ 100 வந்து பண்றோம். ஸோ 0 கேன்சல் ஆயிடும். 5 1 டைம், 5 2 டைம்ஸ். ஸோ அப்பனா வந்து நம்மளுக்கு 96 வரும் பர்சன்டேஜ். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்லி 2% அவுட் ஆஃப் 3 வில் பி செலக்டட் இன் த இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது 3 பேர் மொத்தம், அதுல 2 பேர் தான் வந்து செலக்ட் பண்றாங்க. இதோட பர்சன்டேஜ் வந்து கேட்கறாங்க. பர்சன்டேஜ் இன்டூ 100 வந்து நம்ம பண்ணணும். ஸோ 200 by 3 வந்து நமக்கு வரும். ஸோ இது வந்து இன்னுமே மிக்சட் ஃபிராக்ஷன்ல எழுதணும். ஸோ 200 3ஆல டிவைட் பண்றோம். ஸோ 3 6 are 18 வரும். இங்க மைனஸ் பண்ணும் போது நம்மளுக்கு 2 வருது. திருப்பியும் இந்த 0 வந்து நான் கொண்டு வரேன் 20. ஸோ திருப்பியும் 6 டைம்ஸ். ஸோ 18 வரும். இங்க சப்ராக்ட் பண்ணும் போது எனக்கு 2 வருது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சாச்சு அண்ட் 0 வந்து சேர்த்தாச்சு. ஸோ 3 திருப்பியுமே வந்து 6 அண்ட் 18 வரும். சப்ராக்ட் பண்ணும் போது 2 வரும். ஸோ அப்போ 66.6. ஸோ இதை நீங்க டெசிமலாவும் எழுதலாம், இல்ல நான் ஃபிராக்ஷனா எழுத போறேன் அப்படின்னா இதை வந்து நீங்க எப்படி எழுதலாம்னா, இந்த பார்ட்டோட இது வந்து 1 66.6% அப்படின்னு வந்து எழுதிருக்க. இல்லாட்டினா 66 இங்க இருக்குல்ல, இந்த பார்ட்டை வந்து விட்டுருங்க. அதாவது இந்த 0 வேண்டாம், இந்த 0 விட்டுட்டு இதோட நிறுத்திக்கோங்க. இதோட முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. இந்த 2ஓட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அப்ப வந்து நம்ம மிக்சட் ஃபிராக்ஷன் எழுதணும்னா இந்த ரிமைண்டர் பார்ட் மேல வந்துரும். சோ 66 2/3% தான் வந்து ஆன்சர். சோ இப்போ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.